அதுக்கு அடுத்து லிங்கா. அந்த படத்தை வேணும்னு ஓட விடக்கூடாதுன்னே வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க. எவனாவது வந்து படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. படம் வெளியான 4வது நாள் படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன்னு சொன்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு நடுத்தெருவில் நின்று கூவுறான், இந்த படம் ஓடலை, இவர் என்ன பெரிய ஜனாதிபதியா, இவர் என்ன பிரைம் மினிஸ்டரா, இவர் பிறந்த நாளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண எப்படி ஓடும், இந்த கேள்வி கேட்குறான். அவன் இந்த படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன்னு சொல்கிறான். எங்கேயாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு தான் வாங்கி வெளியிட்ட ஒரு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஒரு படத்துக்கு இப்படி ஒரு டிஃபேம் பண்ணுவானா எவனாவது? இந்த படத்துக்கு பண்ணான். ஓகே, இரண்டாவது பர்பஸ் ஏன் ஓடாமல் போயிடுச்சு? அவனுக்கு இன்னும் நல்லா தான் ஓடுது. அவன் ரிலீஸ் பண்ண ஏரியாவில் 94 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். திருச்சி, தஞ்சாவூர் 94 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். 94 தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. 4வது நாள் அவன் வந்து அந்த படத்தை டீக்ரேட் பண்ணுறான், படத்தை பற்றி தப்பாக பேசுகிறான். என்ன பர்பஸ் அவனுக்கு? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வந்து அரசியலாக மாற்றுறாங்க. போய் விஜயை போய் பார்க்குறான், சீமானை போய் பார்க்குறான். ஏன்னா நீ டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண, சரி உன்னுடைய வெர்ஷன் படி இந்த படம் நல்லா ஓடலைன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணணும்? அடுத்து படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் தானே, படத்தோட ப்ரொடியூசர் வெங்கடேஷ் தானே, படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் தானே, இவங்க எல்லாம் வந்து ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அங்கே போய் முறையிடு, அங்கே போய் சொல்லு, நிச்சயமாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க.